ஸ்ரீ வரகுணமங்கை திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், முன்பெல்லாம் தர்மபுர மன்னன் காவிரி கரையில் இருந்தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்தில் பக்தி கொண்ட விஸ்வாசகன் என்றொரு மனிதன் இருந்தார். அவர் பிராமணர்களுக்கு தாராளமாக அர்ப்பணித்த வாக்குறுதிக்கு உண்மையாக இருந்தார் மற்றும் மத கொள்கைகளை பாதுகாப்பவர். அனைவராலும் மதிக்கப்பட்ட மன்னன் பூமியை ஆண்டார். தற்செயலாக பரமபுருஷரான சனத்குமாரர் வந்தார். விருந்தோம்பும் முறைப்படி முனிவரை வணங்கினார். மன்னன் விஸ்வாசகன் பெரிய முனிவரிடம் விசாரித்தார். அவர் மனைவியுடன் பணிந்து கூப்பிய கரங்களுடன் தன்னை தாழ்த்தினார். அரசர் கூறினார், வருக முனிவர்களில் சிறந்தவரே, தங்களை காண நான் பாக்கியம் பெற்றேன். இன்று என் முன்னோர்கள் திருப்தி அடைந்துள்ளனர். குல தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. பல பிறவிகளின் முடிவில் முந்தைய புண்ணியங்களின் பலன்கள் உயர்கின்றன. இறைவனின் அருளால் நிச்சயம் துறவிகள் சங்கத்தை அடையலாம். ஒரு புனித ஸ்தலத்திற்கு செய்யப்படும் பரிசு 100 மடங்கு பெரியது. துறவிகளில் முதன்மையானவரே, இவ்வளவு உயர்ந்த துறையை எனக்கு கூறுங்கள். ஆண்டவரே, பகவானே, நான் அங்கு சென்ற போது வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்களை சந்தித்தேன். பகவான் வாசுதேவரை வழிபட்டதால் அவருடைய கருணையை பெற விரும்புகிறேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபரிடம் ஆண்கள் எதை கொடுத்தாலும் அதுவே ஸ்ரீஹரியின் மகிழ்ச்சிக்காக நிச்சயம் வெற்றி அளிக்கிறது. சனத்குமாரர் கூறினார், ஸ்ரீ வைகுந்த பகவான் வசிக்கும் இடத்திற்கு அருகில் வரகுணா என்ற புண்ணிய ஸ்தலம் உள்ளது. அரசர்களில் சிறந்தவரே, இது தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது பல்வேறு மரங்கள் மற்றும் பறவைகளால் நிரம்பியுள்ளது. இது பல்வேறு புனித தலங்களால் புனிதமானது மற்றும் பல்வேறு முனிவர்களால் வழிபடப்படுகிறது. அது பல்வேறு விலங்குகளின் கூட்டங்களால் நிரம்பி இருந்தது மற்றும் பல்வேறு வகையான மக்கள் வசித்து வந்த இடம். தாமிரபரணி நதியின் நீர் அழகாகவும் புல் கருமையாகவும் இருக்கிறது. இரக்கமற்ற மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். கிராதகன் அவன் சுயநலவாதி. தண்ணீரிலிருந்து மீன் வாங்குகிறான். ஒரு முறை அவர் ஆற்றின் கரையில் மீன் பிடிக்க ஆசைப்பட்டார். அந்த காட்டில் கருப்பாம்பு கடித்து அவர் இறந்தார். அவர் உடல் பாலைவனத்தில் விழுந்து கழுகுகளால் உண்ணப்பட்டது. தேவர்கள் அவரை ஒரு தெய்வீக வான் ரதத்தில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த அற்புதத்தை கண்டு நான் அவரிடம் ஒரு வினா எழுப்பினேன். என்ன புண்ணிய காரியங்களை செய்தான் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்? முனிவரே, இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு இந்த மனிதன் அன்னதானம் செய்தான். எனவே அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று கூறினார்கள். இந்த கிராத் ஒரு பாவம், இரக்கமற்ற மீனவர். இந்த காட்டில் இந்த மனிதன் எப்படி உணவு கொடுத்திருக்க முடியும்? இவ்வாறு கேட்டபோது அனைத்து தேவர்களும் தாங்கள் செய்த அற்புதங்களை விளக்கினர். மண்ணுலகின் தலைவரே, அங்கே அவரது இறந்த உடலை கழுகுகள் தின்றுவிட்டன. தகுதியில்லாத கழுகுகளுக்கும் தர்மம் செய்தார்கள். துன்மார்கரால் சுயத்தில் இறந்த உடல் புனிதமான இடத்தில் தூய்மையற்றது. அது திடீரென்று புண்ணிய உலகத்திற்கு அருளிய புண்ணிய ஸ்தலமாக மாறியது. எது கொடுத்தாலும் அறிவில்லாமல் கொடுத்தால் வேறு என்ன? எனவே சிறந்த வயல்களை மகிழ்விக்க காட்டின் மலைகள். பூமியின் அதிபதியே, வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்குவாயாக. இது ஒரு நல்ல பாத்திரத்தில் வைக்கப்படும் மிக வெற்றிகரமான பரிசு. ஒரு புனித இடத்தில் அது எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா புண்ணியங்களின் பலனையும் அளிக்கிறது. ஸ்ரீ சத்குரு கூறினார், மகா முனிவரால் இவ்வாறு உரையாற்றப்பட்ட மகா மன்னன் விஸ்வாசகன் வரகுணா என்று அழைக்கப்படும் அந்த பகுதியை அடைந்த பிறகு அவர் தனது உறவினர்களுடன் சென்றார். தாமிரபரணி நதியில் நீராடிவிட்டு மாலை பொழுதை கடைபிடிக்க வேண்டும். முதல் நகையை செய்து பிராமணர்களுக்கு கொடுத்தார். கேதாரம், வீடு, வஸ்திரம், தங்கம் எல்லாம் ஆசை. அரசன் பிராமணர்களுக்கு புனிதமான பல குணங்கள் கொண்ட உணவை கொடுத்தான். பரமபுருஷ பகவானான ஸ்ரீஹரி மன்னனின் நம்பிக்கை மற்றும் பக்தியில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வெற்றி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீதரன் அவருக்கு பார்வை கொடுத்தார்.
அவர் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை பிடித்துள்ளார் மற்றும் அவரது மார்பில் ஸ்ரீவத்ச சின்னம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கௌஸ்துப ரத்தினம் போன்ற கழுத்தையும் தாமரை போன்ற விழிகளையும் கொண்டிருந்தார். அரசர்களில் சிறந்தவர்கள் தாமரை போன்ற உருவத்தை கண்டு பாராட்டினர். கருணை கடலான தாமோதர பெருமானை, தேவர்களின் இறைவனாகிய ஜனார்தன பெருமானை வணங்குகிறேன். அரசர் கூறினார், தூய்மையும் பக்தியுமான புகழ் கொண்ட நாராயணரின் உன்னத புருஷனான உமக்கு வணக்கம். நாத்திகர்களையும் பாபிகளையும் பிறரையும் தூய்மையாக்கும் ஒன்றை பாடுவதும் கேட்பதும். இந்த முழு பிரபஞ்சத்தையும் நீயே படைத்தாய். அதில் உள்ள அனைத்தும் நானும் உனக்கே சொந்தம். நீ ஒருவனே கொடுப்பவனும் தொண்டு செய்பவனும். அதனால் புண்ணியத்தின் பலனாகியதை பெறுபவர் தாமே ஆவீர்கள். இதை அறியாதவர்களுக்கு எல்லையற்ற சுயத்தின் எல்லையற்ற இருப்பிடம் வேதங்களின் முடிவில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து செயல்களும் விரும்பத்தக்கவை மற்றும் வீண், ஏனெனில் அது நித்திய பலனை தருகிறது. எந்த புண்ணிய செயல்களை செய்தாலும் ஞானிகள் உன்னை பிரியப்படுத்த வெகுமதியின் மீது ஆசை இல்லாமல் உமது கட்டளையால் அது மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் எல்லையற்ற பாவங்களை நீக்குவதற்கும் ஆகும். தேவர்கள் மற்றும் தைத்தியர்கள் மற்றும் மனிதர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், ராட்சசர்கள் மற்றும் பலர், அவர்கள் அனைவரும் விரும்பத்தக்க செயல்களை செய்து ஏமாற்றமடைந்து இந்த உலகில் காட்டில் அலைகின்றனர். அப்பிரமத்தின் பூச்சி முழுவதுமே பரமாத்மாவை செயலால் சம்பாதிப்பது மரணம் என்பது விந்தையானது. எனவே என் செயல்களின் பலனை துறந்து தமது மகிழ்ச்சிக்காக இந்த உலகில் புண்ணியமான சடங்குகளை செய்கிறேன். அது உடல், பேச்சு, மனம், புலன்கள், புத்திசாலித்தனம் அல்லது ஆன்மா மூலம் எதுவாக இருந்தாலும் அது இயற்கையின் இயல்பு. நான் எதை செய்தாலும் பரமாத்மாவான நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். உமது சமத்துவத்தையும் மேலான புகழையும் தாங்கள் நிராகரித்து விட்டதால் தங்களுக்கு புண்ணிய பலன்களை வழங்க நான் என்ன? தாம் ஒருவரே என்னை செயலை செய்யச் செய்து என் செயலின் பலனை தந்து மகிழ்கிறீர்கள். இவ்வாறே தாம் எனக்கு அறிவை கொடுத்தது என்று நான் அறிவேன். அதனால் நான் அகந்தையிலிருந்து விடுபட்டேன். ராமரே, முகுந்தரின் உதவியால் நான் மனதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தமது அடியாராக என்னை ஆதரிக்கவும். நான் மதத்தையோ தர்மத்தையோ சத்தியத்தையோ யோகத்தையோ கடைபிடிப்பவன் அல்ல. முராரே, எல்லா ஆசைகளிலிருந்தும் பிரத்யேகமான இலக்கிலிருந்தும் விடுவிப்பவரே, கடவுளே, தம்மிடம் மட்டுமே நான் தஞ்சம் அடைகிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். அரசர் அவரிடம் சரணடைந்த போது பரமபுருஷ பகவான் விஜயாசனம் தோன்றினார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் ஒரு அழகான புன்னகையுடன் இனிமையாக பேசலானார். இறைவன் கூறினார், அரசே, நீ என்னை பிரியப்படுத்த பல நல்ல செயல்களை செய்தாய். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் நான் தங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் எப்போதும் வாழும் பல புண்ணியவான்கள் உள்ளனர். நான் என் பக்தர்களுக்கு தவறில்லாத உன்னத இருப்பிடத்தின் பலனை வழங்குவேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு பேசிய பரமபுருஷ பகவான் உடனடியாக வெற்றியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். பின்னர் அவர் அரசரால் கட்டப்பட்ட புனித ஆலயத்திற்குள் நுழைந்தார். இந்த புனித இடம் பாண்டவர்களின் மன்னரால் வழிபடப்படுகிறது. இது தெய்வீக வரம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் விரும்பிய பொருள்களின் வரங்களை அளிக்கிறது. முன்னொரு காலத்தில் விஜயனின் சிம்மாசனத்தில் பணிபுரிந்த பாண்டவர்களின் அரசன் ஒருவன் இருந்தான். சிறந்த குணங்களை கொண்ட மகாவீரன் என்ற மகனை பெற்றான். இதனால் வரகுணன் எனப்படும் பாண்டிய மன்னரால் வழிபடப்பட்டார். விஜயாசன பகவான் அவர் மீது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இந்த புனித ஸ்தலத்தில் வழிபடுபவர் பாண்டிய மன்னனுக்கு முற்காலம் போல் நல்ல மகன் கிடைப்பது உறுதியாகும். ஸ்ரீ வரகுண மங்கை திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.